சொல்லுங்க சார். இறுதி முயற்சி படம் வந்து மக்களோட பார்த்துட்டு வரீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய படம் நான் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை மக்களோட பார்க்கறது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அது ஏன் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா எல்லா படங்களையும் ஒரு ஃபைட்டு, சாங்கு, காமெடி, கைதட்டுகள், அந்த ஆரவார சத்தங்கள்லாம் கேட்டு தான் நம்ம பண்ணுவோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கதையம்சம் உள்ள படங்கிறதுனால ரொம்ப அமைதியா மக்கள் உட்கார்ந்து ஒரு கதைக்குள்ள போய் இன்வால்வ் ஆகி பார்க்கறத என்னால பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது இந்த படம் ஏன் வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப அவசியமான படம். இந்த படத்தை எடுத்த இயக்குனருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சமுதாய பிரச்சனையை மையமா வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு படம். நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற 100% குடும்பங்களும் இந்த கஷ்டத்தை கடந்துதான் இப்ப இருப்பாங்க. இந்த படத்துல குறிப்பா தற்கொலை ஒரு தீர்வு அல்ல, ஒரு ஒரு மனிதனும் வாழணும் அந்த அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு கதைங்கிறதுனால நிச்சயம் மக்கள் இது பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய சென்டர்கள்ல எனக்கு போன் வந்ததெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க. அது நிச்சயமா இந்த மாதிரி படங்களை நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு குடும்பத்துக்கு சொல்லுங்க. இந்த படம் ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியமான படமா நாங்கெல்லாம் சேர்ந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வேண்டுகோள். டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த கதையை கேட்டு? இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணும்போதுன்னா வழக்கமான ஒரு சினிமாவா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அந்த கதையை கேட்டுட்டு அந்த கதையை பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய உணர்வா இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு வழி நிறைந்த ஒரு கதை. அதுல நான் ஆராய்ச்சியே பண்ணல. இது நம்ம ஹிட் அடிக்கும், இந்த படம் பெரிய வியாபாரமா ஓப்பா அப்படிலாம் யோசிக்கல. இது ஒரு வழி நிறைந்த கதை. இந்த கதையில என்ன சந்தோஷம் நமக்குன்னா, இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போது ஒரு 4 குடும்பம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அந்த கதை இருக்கணும். இதுல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு. ஒரு சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம்ங்கிறதுனால நான் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணல. நான் உடனே நடிக்கணும்னு ஆசை வந்து ஏன்னா நான் இதுல எப்படி நடிச்சேன் அப்படிங்கிறத விட அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்கேன். அந்த கேரக்டரா உள்ள இருந்திருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு புதிய உணர்வு இந்த படத்துல. டைரக்டர் கதை சொல்லும்போது விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வருதுன்னு சொன்னாரா இல்ல கடைசியா இன்க்ளூட் பண்ணாரா? அவரு சாருக்கு, விஜய் சேதுபதி சாருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை. அவர் இதை படிச்சு பார்த்துட்டு அவரோட பங்களிப்பு கொடுத்திருக்காரு. அது பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையாவே தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி சார். இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இல்ல சார், ஒரு நிறைய கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, நிறைய பெரிய ஹீரோ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காரு. யாருமே இந்த உதவி செய்ய மாட்டாங்க. அவர் உதவியில் அவருக்கு இதில் நடிச்ச அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த படத்துல அவருக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. ஆனாலும் இப்ப நல்ல சிந்தனை பாருங்க. தற்கொலை எந்த வாழ்க்கைக்கும் தீர்வாகாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கதை மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு நானும் உங்க கூட என்னுடைய பங்களிப்பும் ஒரு அணில் மாதிரி நான் ஓட இணையணும்னு நினைச்சிருக்காரு பாத்தீங்களா. அந்த நல்ல எண்ணம், சமூக அக்கறையை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆக்சுவலா அவருக்கு நன்றி சொல்லணும், மனசார நன்றி சொல்லணும். பெருமையா நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி அவருடைய எண்ணங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த கலை உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கால் ஷீட்டுக்கு வந்தா காசு இல்லாம யாரும் வரமாட்டாங்க. அவரே வந்து மெனக்கெட்டு இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தது பெரிய சந்தோஷம். நல்ல கலைஞன், நல்ல மனம் உள்ளவன், நம்ம நல்ல சமுதாய சிந்தனை உள்ளவருக்கு வாழ்த்து. சார் இப்போ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச 80 சென்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவ்வளவுதான் தியேட்டர் கிடைச்சது. ஏன்னா ஆல்ரெடி 2 படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுவே இந்த படத்துக்கு போதுமானதா இருக்கு. படம் நல்லா இருந்தா இன்னும் அதிகமாகும். அது மக்களுடைய அது எப்பவுமே இருக்கதானே செய்யும். வியாபாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு வேறு, வருவதற்கு முன்பு வேறு. ஒரு படம் ஓடுனா அதனுடைய தன்மை வேறு. அது எப்பவுமே இருக்கதானே சார். அது வியாபாரியில் நான் தப்பு சொல்ல விரும்பல. அது எப்பவுமே இருக்கதான் செய்யும். ஆனா அது வெற்றி அடைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய படம் ஆயிடும். எல்லாரும் சின்ன ஆளுங்க தான். ஆனா வெற்றி அடைஞ்சு அதனுடைய தன்மை மாறிடும்.